குழந்தைகளா, இன்னைக்கு கோயில்ல கெடா வெட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம கெடா வெட்டு விருந்துல அந்த பேய் விஷம் கலந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? பசங்களா, நேத்தோட கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கோயில்ல கெடா வெட்டு நம்ம குட்டி கருப்பு சாமி தான் வெட்ட போறாரு. யார் யார் ஆடு வெட்டணுமோ அவங்களாம் ஆடு கூட்டிட்டு வந்துருங்கப்பா. கோயிலுக்காக ஆடு நேந்தி விட்டு இருந்தீங்களா, போய் கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். மீனா, நான் 4 மாசத்துக்கு முன்னாடி ஆடு விட்டுட்டா, நான் போய் பிடிச்சிட்டு வரேன். நாங்களும் தானே கெடா வெட்டுறாருன்னு. சரி, நீ இங்கே இரு, நான் போய் ஆட்டை பிடிச்சிட்டு வரேன் பாரு. கெடா வெட்டதுக்கான ஆடுகள்லாம் வந்து சேர்ந்துச்சு. பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஆடு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்க, அவ ஆடை விட ஆடு பெருசா இருக்கு. என்னது, ஆடு மட்டும் சின்னதா இருக்கு. அங்க பாரு, இன்னொரு பெரிய ஆடு வந்து பாரு, ஒன்னோட. எல்லா ஆடுமே வந்து சேர்ந்துச்சு கோயிலுக்கு. ஐயா குட்டி கருப்புசாமி, நீங்க நினைச்ச மாதிரி ஆடெல்லாம் கொண்டு வந்துட்டோம். இங்க பாருங்க, சீக்கிரம் ஆடு துளுக்கிறதுக்கு மஞ்சள் தண்ணி போட்டு கெடா வெட்டுங்கய்யா. ஆடெல்லாம் வந்துருச்சா? எல்லா ஆட்டுக்குமே மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து ஊத்துங்க. ஆட்டை துளுக்கணும்னு வெட்ட ஆரம்பிப்பேன். சரிங்க சாமி, நான் எல்லா ஆட்டுக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்திடுறோம். எல்லா ஆட்டுக்கும் பொட்டு வச்சுட்டு அப்படியே மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்க. அந்த கருப்பசாமி உக்கரம் கொண்டு ஆட்டை சுத்தி வந்தாரு. வாங்க, துளுக்குன ஆடை மட்டும் முன்னாடி கொண்டுட்டு வாங்க. 2 ஆடு துளுக்கிருச்சு. ஆனா ஒரு ஆடு மட்டும் துளுக்கவே இல்ல. ஆடு துளுக்கிருச்சு. இப்ப ஆடுதான் முதல்ல வெட்ட போறோம். ஐயோ, என்னடா இது, என்னோட ஆடு மட்டும் துளுக்கவே இல்லையே. ஐயோ, சாமிக்கு ஏதோ தீபகுத்து வச்சிட்டோமா நம்ம இது. என்னடி ஆச்சு மீனா, ஆடு துளுக்கவே இல்ல. மீனா, பேசாம ஆடு துளுக்கிருச்சுன்னு சொல்லிடி. துளுக்கலன்னு சொன்னா வச்சுக்கவே தெய்வகுத்து மாயிரும் பாத்துக்கோ. எனக்கு பயமா இருக்குது, பிரச்சனைக்கு வருமா? அதெல்லாம் ஒண்ணு வராது, யாருக்கு தெரியும். போ, துளுக்கிருச்சுன்னு சொல்லிடு. சரி, நான் அப்படியே சொல்லிடுறேன்டி. நீ ஆடு துளுக்கிருச்சு, வெட்டலாம். மீனா, ஆடு துளுக்கவே இல்ல, நான் பாத்துட்டே தான் இருந்தேன். ராகுல, இப்பதான் ஆடு துளுக்குச்சு, பாத்தியா இல்லையா? நாங்க பார்த்தோம் போறேன். ஓ அப்படியா, நான் என்ன பாக்கலன்னு நினைக்கிறேன். சரி போங்க, போய் வெட்டுங்க. ஐயா கருப்புசாமி, எல்லா ஆடு துளுக்கிருச்சையா, நீங்க வெட்டலாம். இழுத்து பிடிச்சுங்க கைத்த அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை வெட்டினாரு. அப்படியே ஒவ்வொரு ஆடா கருப்புசாமி வெட்டினாரு. எல்லா ஆடையும் வெட்டி முடிச்சோடனே கருப்புசாமிக்கு ஏதோ ஒண்ணு தோணுச்சு. ஏதோ தப்பா படுது. யாரோ ஒருத்தர் குத்தம் பண்ணிருக்கீங்க. எனக்கு என்னமோ தப்பா தோணுது. ஏதோ ஒரு ஆடு துளுக்கல. எந்த ஆடு? யாரு யாரு அப்படின்னு பெரிய கருப்புசாமி ரொம்ப உக்கிரமாயிட்டாரு. ஐயா கருப்புசாமி, ஏன் எவ்வளவு உக்கிரமா இருக்கீங்க, என்னாச்சு? ஏதோ ஒரு ஆடு துளுக்கல. எந்த ஆடு? துளுக்காத ஆடை வெட்டி சாமி குத்தம் ஆயிடுச்சு. யார் ஆடு துளுக்கல? மீனா, இது உன்னோட ஆடு தானே? எதுக்காக போய் சொன்ன ஆடு துளுக்கிருச்சுன்னு சொல்லி? இப்ப தெய்வ குத்து ஆயிருச்சு. இந்த துளுக்காத ஆட்டை விருந்துக்கு படைக்க கூடாது. இந்த ஆட்டை எடுத்துக்கொண்டே உடனே புதைச்சிரு. அந்த ஆட்டை புதைச்சிட்டு வரும்போது அதுக்கு பரிகாரமா இந்த ஊரை சுத்தி தீச்சட்டி எடுத்துட்டு வரணும். ஜாக்கிரதை, தீச்சட்டி எடுத்துட்டு வரும்போது ஏதாவது காத்து கருப்பு அண்டிர போகுது. சீக்கிரம் போ, கருப்புசாமி கோபத்துக்கு ஆளாகாத. ஆமா பூசாரி அம்மா, ஆடு துளுக்கவே இல்லை, நான் பார்த்தேன். இப்ப கடைசியில துளுக்குன்னு தான் போய் சொன்னா. சாரி பூசாரி அம்மா, ஆடு துளுக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் போய் சொல்லிட்டேன். இந்த பொண்ணு அந்த ஆட்டை எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த ஆட்டை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுல புதைச்சிச்சு. சுடுகாட்டுல கொண்டாந்து அந்த ஆட்டை வச்சுட்டு மண்ணு தள்ளி விட்டுருச்சு. ஆட்டை புதைச்சாச்சின்னு தீச்சிட்டு தான் எடுக்கணும். நான் சீக்கிரம் போறேன், இல்லைன்னா கருப்புசாமி மேல கோவமாயிருவாரு. அந்த பொண்ணுக்கு தெரியாது அந்த ஆடே ஒரு பேய் தான். அப்பதான் அந்த பேய் வர ஆரம்பிச்சிச்சு. என்னோட சித்து விளையாட்டு தெரியாம தீச்சிட்டு எடுக்க போறியா? பூ பூ பூ, இனிமேட்டு தான் உங்களுக்கு ஆபத்து வர போகுது. எப்பா தம்பி, அதான் கெடா வெட்டலாம் முடிஞ்சிருச்சுல. விருந்து படைக்கணும், அதுக்கெல்லாம் சாப்பாடுலாம் செய்யணும். பானை எடுத்து கொண்டு வந்து வைங்கப்பா. சாமிக்கு சாப்பாடு செய்யறதுக்கு பானை, அடுப்பு எல்லாமே தயார் பண்றாங்க. சாமியை கும்பிட்டு எல்லாரும் அந்த அடுப்பை பத்த வச்சாங்க. மீனா, அரிசி எல்லாம் கொண்டு வந்துட்டேன் பாருங்க. கறி வெட்டி கொண்டு வந்துட்டேன், அதையும் போட்டுருங்க. போட்டு எல்லாம் விட்டு கிளறுங்க. அரிசி எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுட்டாங்க. இப்போ பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆட்டுக்கறி குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கறி எல்லாம் வந்துருச்சு. சீக்கிரம் படையலுக்கு எடுப்பான் பண்ணுங்க. பாக்கிறதுக்கே சாப்பிடும் போது தோணுதே. அருண் மண்டையா, தின்னுதே தொலைச்சுப்படாதா. சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நீ பாவம், நம்ம மீனா வேற தீச்சிட்டு எடுக்க போயிருக்கா. அந்த சுடுகாட்டு வேலையை தான் வந்தாவும் என்னாவும் தெரியலையே. தம்பிங்களா, சமையல் எல்லாமே ரெடி ஆயிருச்சுப்பா. அடுத்து சாமிக்கு படைக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி தம்பிங்களா, நீங்களா வந்து மத்தட அடிங்கப்பா. போதுண்டா, பசிக்குது, சீக்கிரம் படையில போடுங்க. எல்லாரும் படையல் போடுறதுக்கான வேலையில பார்த்தாங்க. ரேணு, குழம்பு கறி எல்லாம் எடுத்து ஊத்த. எல்லாருமே அந்த சைடு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதுல கவனமா இருந்தாங்க. அப்பதான் அந்த பேய் வந்துச்சு. ஓஹோ, சமையல் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விஷத்தை அந்த பானைக்குள்ள கலந்துட்டு போயிருச்சு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டு செத்து போங்க.
ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்பதான் வந்தேன். நான் சின்சான். சரி நான் போய் பக்கத்துல ஸ்கூல் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வரேன். நீங்க பந்தி போடுறதெல்லாம் ரெடி பண்ணுங்க. ரம்யா சாமி விட்டெல்லாம் போது எந்திரிச்சு வா. அங்க பாருங்க, மீனா வந்துட்டா. மீனா தீச்சட்டி எடுத்து வந்துட்டா. முதல்ல பாதடி எடுத்துட்டு வச்சுட்டு வந்தா, ரெண்டாவது மஞ்சட்டி எடுத்து வச்சு வந்தா, மூணாவதா கருங்கல் தீபத்தை கையிலேயே கொண்டு வந்தா. இதெல்லாம் கொண்டு வந்து கருப்புசாமி முன்னாடி இறக்கி வச்சா. அப்பா கருப்புசாமி, என்ன மன்னிச்சிரு, என்னோட பரிகாரத்துல ஏத்துக்கோப்பா. இப்போ பந்தி எல்லாம் ரெடி ஆயிருச்சு. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. சாப்பாட்டுல விஷம் இருக்கிறது தெரியாம எல்லாருமே தயாரா இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கா சாப்பாடு போட ஆரம்பிச்சாங்க. இந்த சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை பேர் சாவ போறாங்கன்னு தெரியல. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு தான் நமக்கு கறி விருந்து. இனிமேல் நம்ம கிடைக்காது. இனிமேல் கருப்புசாமி கறி விருந்து கிடைக்குமா? நல்லா சாப்பிடுங்க. எவ்வளவு கறி வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். யாரும் சாப்பிடாதீங்க. திடீர்னு வந்து கருப்பசாமி யாரையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாருன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. கருப்புசாமியை கும்பிட்டு தான் சாப்பிடணும். கருப்புசாமி நல்லா வேண்டிக்கிட்டு இப்ப சாப்பிட ஆரம்பிங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்ட உடனே பரலோகத்துக்கு போக போறீங்கடா. எல்லா குழந்தைகளும் இந்த விஷ சாப்பாடை ஃபுல்லா சாப்பிட்டாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா எல்லா குழந்தைகளும் மயக்கம் போட்டாங்க. நம்ம குட்டி கருப்பசாமிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னாச்சு? எல்லாரும் ஏன் மயங்கிட்டீங்க? கருப்பசாமி ஐயா, அந்த சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு. அப்பா, சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு மயங்கிட்டாங்க. சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க. அதை கேட்டவனே பெரிய கருப்பசாமி உக்கிரமாயிட்டாரு. யாரு விஷத்தை கலந்தது? இருங்க பாக்குறேன். என் கோயிலுக்கே வந்து என் பிள்ளைகளுக்கே விஷத்தை கலந்துட்டீங்களா? விட மாட்டேன். என்னால தாங்க முடியல. விட மாட்டேன். ஏ குட்டி கருப்புசாமி, என்ன நடக்குதுன்னு புரியலையா? பயந்துட்டீங்களா? நான் தான்டா விஷத்தை கலந்தேன். எப்படி கலந்தேன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் தீச்சட்டி எடுக்க போன அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த டைம்ல உங்களை திசை திருப்பி நான் தான் விஷத்தை கலந்தேன்டா. அந்த ஆடு துளுக்காம போய் அந்த பொண்ணை தீச்சட்டி எடுக்க வச்சது காரணமே நான் தான்டா. அந்த ஆடு வீட்டுல இருந்து கிளம்பும் போதே என்னோட தீய சக்தி மந்திரத்தை போட்டுட்டேன்டா. விட மாட்டேன். கருப்பசாமினால குழந்தைகளை காப்பாற்ற முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம கருப்பசாமியை முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன நடக்கும்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.